Hello students, welcome to my channel. 11th standard Tamil public exam question paper with answer key-யோட பார்க்க போறோம். and question பாருங்க எந்தெந்த மாதிரிலாம் கேக்குறாங்கன்னு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 11th standard Tamil public examக்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதில் நான் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் சொல்லியிருப்பேன், புக்கை வச்சு சொல்லியிருப்பேன், ஒரு பாக்ஸ்லாம் கொடுத்து அதெல்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்னு. பட் அதெல்லாம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் புக் இன்சைட் ஒன் வேர்டு நூல்வெளி நுழையும் முன், ஸோ அந்த மாதிரி இதில் தான் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். பாருங்க ஃபர்ஸ்ட் யூனிட்ல உள்ள முதல் இயல்ல உள்ள கொஸ்டினே புக் இன்சைட் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பாருங்க, நான் வந்து காமிக்கிறேன். அண்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு. நாளைக்கு நீங்கள் எழுதக்கூடிய பப்ளிக் எக்ஸாமில் இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஆன்சரும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதனால வந்து இந்த வீடியோ பார்க்குறது நீங்கள் ஒரு தடவை படிக்கிறதுக்கு சமமான ஒரு ஆன்சரையும் நான் கிளியராக சொல்லிடுவேன். ஸோ அதனால வந்து பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்கும். அப்ப என்னது, பவனந்தி முனிவர் நன்னூல்ங்கிறது கரெக்டானது. அப்புறம் இந்திரன்கிறது வந்து பேச்சு மொழியும் கவிதை மொழியும் கரெக்டானது. அப்ப ஆப்ஷன் இ ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அண்ட் 11th ஸ்டூடெண்ட் இந்த வீடியோக்கு மறக்காம உங்களுடைய பொண்ணான கையை கொண்டு ஒரு லைக் பண்ணிருங்க. ஏன்னா நிறைய பேர் மறந்துடுறீங்க. ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம சேனல் நான் பார்க்குற வீடியோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, பேலன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் டேரெக்டாகவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், யாரே உனைப்போல் அனுதினம் உழைப்போர் இது எவர் மொழி அப்படின்னா ஆப்ஷன் இ நடராசன். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க, கருப்பட்டி பனங்கற்கண்டு போன்றவை மதிப்பு கூட்டு பொருட்கள். அப்போ ஒன்று மட்டும் சரி. ஓகேங்களா? இதில் ரெண்டு கொடுத்துருக்காங்க, மதிப்பு கூட்டு பொருட்கள் நேரடி பொருட்கள். இதில் மதிப்பு கூட்டு பொருட்கள்ங்கிறதா சரியான ஒன்று. அப்போ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் மட்டும் தான் சரி. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, வான் பொய்த்தது என்ற சொற்றொடர் உணர்த்தும் மறைமுக பொருள் வந்து மழை பெய்யவில்லை அப்படிங்கிறது. அப்போ ஆப்ஷன் ஆவன்னா. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஓவரால் இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மாடல் கொஸ்டினுக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்சோடனே ஆன்சர் கீ வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க, கூற்று கோடு என்பது தமிழ் சொல்லாகும்னு சொல்லியிருக்காங்க. விளக்கம், கோடு என்னும் சொல்லுக்கு மலையுச்சி வல்லரன் கோட்டை என்னும் பொருள்களும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கூற்றும் சரி விளக்கமும் சரி, ரெண்டுமே சரி. அதனால வந்து ஆப்ஷன் ஆவண்ணா வந்து சரியான விடை. அடுத்து 6வது பாருங்க, ஒப்புரவு என்பதன் பொருள் வந்து ஊருக்கு உதவுவது. ஆப்ஷன் இ. 7வது பாருங்க, 9 அடி சிற்றல்லையும் 12 அடி பேரல்லையும் கொண்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆ நற்றிணை. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஐ திங்க் ஜூன் 2023 நடந்த கொஸ்டின் பேப்பர். இல்லை சார், ஜூன்ல எப்படி நடக்கும்னா சப்ளிமெண்டரி எக்ஸாம் நடக்கும். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ அதில் வந்து நிறைய கொஸ்டின் இம்பார்ட்டண்டா இருக்குது. ஸோ இந்த தடவை கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த கொஸ்டின் பேப்பரை சூஸ் பண்ணி அப்லோட் பண்றேன். அண்ட் இதே மாதிரி எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் கீயோட வேணுமா, இது வரைக்கும் நடந்த கொஸ்டின் எல்லாம் அப்படின்னா சொல்லுங்க, அடுத்தடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்றேன். ஓகே. அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்க, ஆனந்தரங்கருக்கு தொடர்பில்லாத குறிப்பு எது அப்படின்னா ஆனந்தரங்கருக்கு தொடர்பில்லாத குறிப்புங்கிறது ஆப்ஷன் இ என்ன, உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஒரு தொடர்பில்லாத ஒரு குறிப்பு அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன். அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்க, நிழல் போல தொடர்ந்தான் இது எவ்வகை உவமை அப்படின்னா வடிவம். இ அப்படிங்கிறது சரியான ஒரு விடை. 10வது கொஸ்டின் பாருங்க, மகிழ்ச்சியின் மைந்துரும் போல்து டேஸ் நினை அப்படின்னா மறதியால் கெட்டவர்களை நினை அப்படிங்கிறது தான் விடை. அப்ப ஆப்ஷன் இ. 11வது கொஸ்டின் பாருங்க, லா என்னும் பெயரில் கவிஞர் ஆத்மநாமல் வெளியிடப்பட்டது கவிதை கிரீடம் என்று போற்றப்படுவது வந்து சிற்றிதழ் குற்றால குறவஞ்சி. ஆப்ஷன் ஆ. அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்க, ஜனப்பிரளயம் என்னும் வடமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல் அப்படிங்கிறது வந்து மக்கள் வெள்ளம் அப்படிங்கிறது. ஆப்ஷன் இ. 13 பூஜை விஷயம் உபயோகம் என்பவை முறையே டேஸ் என்று தமிழில் வழங்கப்படும் வழிபாடு செய்தி பயன்பாடு. ஆப்ஷன் ஆ. 14 பாருங்க, மனித இனத்தின் ஆதி அடையாளம் மொழி. இதெல்லாம் நூல்வெளியில இருக்கும், அதெல்லாம் ஈஸியா கேட்டிருக்காங்க பாருங்க. நூல்வெளியில இப்படி இருக்கும், மொழி மனித இனத்தின் ஆதி அடையாளம்னு இருக்கும். ஸோ அதை அப்படி இப்படி கேட்டிருக்காங்க, எழுத்து பேச்சு மொழி பாட்டு. இதுல வந்து மொழிங்கிறது சரியான விடை. அடுத்தது குருவினா பாருங்க, மருத்துவத்தின் பிரிவுகளாக குரல் கூறுவனையாவை கேட்டிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நோயாளி, மருத்துவர்கள், மருந்து, மருந்தாளர், இவை 4ம். அடுத்தது காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது. சிறகுகளிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று ஒரு பறவையின் வாழ்வை எழுதி சென்றது. ஸோ அதான் விடை. அடுத்து 17வது பாருங்க, காவடி சிந்து என்பது அது காவடி சிந்து பத்தி எழுதணும். 18வது செந்துரை பாடான் பட்டு துறை விளக்கம் கேட்டிருக்காங்க, துறைக்கான விளக்கம் மட்டும். அடுத்து இனம் மொழி குறித்து அப்சூர் கம்சதவு பார்வை கேட்டிருக்காங்க. அதாவது தன் இனம் மொழி குறித்து பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவைக்கு சமம் என கூறுகிறார். அடுத்தது பாருங்க, சங்க இலக்கியத்தில் தமிழ் மொழியின் நிலை பற்றி
ராசமாணிக்கனாரின் கூற்று அது, ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் குறித்து நீவிர் அறிவனை அவை, அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவை யாவை. எத்தனை அப்படின்னு எழுதுறதுக்கு 1 மார்க்கு, அது என்னென்னு எழுதுறதுக்கு 1 மார்க், 2 மார்க். எத்தனை அப்படின்னா மொத்தம் 22 அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா 1 மார்க். அவை யாவை அப்படின்னா உயிரெழுத்துக்கள் 12, உயிர்மை எழுத்துக்கள்ல வந்து க, ச, த, ப, ஞ, ஞ, ந, ம, ய, வ, இதெல்லாம் வந்து உயிரெழுத்துக்கள்ல உள்ள 10 எழுத்து. மொத்தம் 22 எழுத்தும் மொழிக்கு முதலில் வரும். ஓகேங்களா. அடுத்தது ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி தருக. புணர்ச்சி விதி, புணர்ச்சி விதியை பொறுத்தளவு நீங்கள் வந்து அதை பிரிச்சுட்டிங்கன்னா 1 மார்க்கு, அந்த விதி எழுதிட்டீங்கன்னா 1 மார்க், 2 மார்க்கு. விதி எழுத தெரில அப்படின்னாலும் அட்லீஸ்ட் பிரித்து எழுதவாது ட்ரை பண்ணுங்க. இப்போ பூஞ்சோலை அப்படிங்கிறது பூ ப்ளஸ் சோலை அப்படின்னு வரும். வாயொலி அப்படிங்கிறது வாய் ப்ளஸ் ஒலின்னு வரும். ஓகேங்களா. அடுத்து எதிர்நீச்சல் என்னும் மரபு சொல்லை தொடரில் அமைத்து எழுதுக. அதே மாதிரி பாருங்க, என்னே மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சிற்பக்கலை, இதை வந்து செய்தி தொடராக்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன சொல்லணும், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சிற்பக்கலை மிகவும் அழகு வாய்ந்தது அப்படின்னு நீங்க ஒரு செய்தி மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்தது 26 பாருங்க, ஏதேனும் ஒன்றுக்கு பகுபது உறுப்பினகம். சேம் பேட்டர்ன், புணர்ச்சி விதி எப்படி பிரிக்கிறதுக்கு 1 மார்க்கும் அதே தான் இங்கேயும். நீங்க கரெக்டாக பிரிச்சுட்டிங்கன்னா 1 மார்க்கு, அதை எடுத்து எழுதுறதுக்கு 1 மார்க்கு. அப்போ மலிந்து அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம், மலி பிளஸ் இத்து, இந்தானது பிளஸ் இத்து பிளஸ் ஆ. இதுல மலி பகுதி, இத்துங்கிறது சந்தி, இந்து விகாரம், இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை, கடைசியில் உள்ள ஆங்கிறது பெயரச்ச விகுதி. ஆள்க எப்படி பிரிக்கலாம், ஆள் பிளஸ் க. ஆளுங்கிறது பகுதி, காங்கிறது வியங்கோல் வினைமுற்று விகுதி. அடுத்து பாருங்க, கலை சொற்கள் கேட்டிருக்காங்க. ஆங்கில சொற்கான தமிழ் கலை சொற்கள். மைக்ரேஷன்ங்கிறது புலம்பெயர்தல், ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது இயற்கை வேளாண்மை. அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் கேட்டிருக்காங்க. அடுத்தது இது வந்து செவிமாட்சி திறன்களுக்கானது, அதே 28வது கொஸ்டின். அடுத்து 29 பாருங்க, மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. கலை 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 கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதலாம், கலை மேல் நடக்கும் கலையில் சிறந்த பெண்ணின் முகம் கலையாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி எழுதலாம். இதுதான் இப்படிதான் எழுதணும்னு கிடையாது. இந்த மயங்கொலி சொற்களை பொறுத்தவரை நீங்க எப்படி வேணாலும் எழுதலாம். கரெக்டா எழுதியிருந்தா மார்க், அது எப்படி வேணாலும் எழுதலாம், வேற தொடர் கூட நீங்க எழுதலாம். இது ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளவுதான். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுதல், அது கேட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து 4 மார்க் பாருங்க, திருமலை முருகன் பல்லுக்கூறும் வடகரை நாட்டு, வடகரை தென்கரைன்னு நெடுவினால இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வடகரை மட்டும் தனியாக கேட்டிருக்காங்க. அடுத்து உள்ளுரை ஓமை இறைச்சி எடுத்துக்காட்டு விளக்குக. உயிர் தமிழ் உயிரென்று போற்றுமிகள், இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. குறிப்பறிதல், குரல் வழி விளக்குக, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து 4 மார்க் பாருங்க, மாடி தோட்டம் நடைமுறைக்கு சாத்தியமான கருத்து, தமிழ் இலக்கியங்களில் கல்வி குறித்து நீங்கள் அறிந்த செய்திகளை அட்டவணைப்படுத்து. ஆனந்தங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர், தாமசிகம் என்றால் என்ன, இது 2மே நான் சொன்னதுதான். அடுத்தது பாருங்க, அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து சொற்பொருள் பின்னணி என்ன, அடுத்து நயம் பாராட்டுதல், மைய கருத்து எழுதி ஏதாவது 3 நயம், கலை சொற்கள் பணி தொடர்புடைய விதிமுறைகள். இதை தான் கருத்து படம் புரிந்து கொண்டு, இதெல்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் ஈஸி ப்ரோ, இதெல்லாம் எப்படி 4 மார்க் 6 மார்க்ல கேட்பான்னு சொன்னீங்க. இந்த 4 மார்க்ல கேட்டிருக்கா பாருங்க. இந்த இதை வந்து நீங்க ஒரு பேராவா எழுதணும். அப்ப என்னது, நீங்க எழுதலாம் தமிழ் இலக்கியங்கள் மற்றும் 5, அதுல வந்து தமிழ் இலக்கியங்கள் 5ன்னு போட்டு எழுத்து சொல் பொருள் யாப்பு அந்த மாதிரி எழுதலாம். யாப்பு அணி இலக்கணம். இதுல வந்து பொருள் இலக்கணத்தை பத்தி இங்கே கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க எழுதலாம், அதில் பொருள் இலக்கணம் 2 வகைப்படும், ஒன்று அகப்பொருள் மற்றொன்று புறப்பொருள். இதில் அகப்பொருள் 3 வகைப்படும், முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள். இதில் முதற்பொருள் 2 வகைப்படும், நிலம் மற்றும் பொழுது. இதில் பொழுது 2 பொழுது ஆகும், ஒன்று சிறுபொழுது மற்றொன்று பெரும்பொழுது. அப்படிங்கிற மாதிரி எழுதி ஒரு பேரா மாதிரி முடிச்சிடலாம். ஓகேங்களா. அடுத்து தமிழாக்கம் பார்த்துக்கங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு. ஸோ அடுத்தது நெடுவினாபுரத்தில் கொடையில் சிறந்து விளங்கும் வள்ளுவம் கூறும், அதை திருக்குறள் இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து நடராசன் தனிமொழி. அடுத்து பௌத்த கல்வி, சமணவழி கல்வி, மரபுவழி கல்வி, கல்லும் கதையை சொல்லும் அந்த நெடுவினா கேட்டிருக்காங்க. வாடிவாசலும் நர்த்தகி நடராஜனும் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துங்க. அப்புறம் 7 துடக்கி வைத்து என தொடங்கும் வில்வரத்தினம் பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நன்னூல் என முடியும் குரல் நன்று என முடியும் குரல் கேட்டிருக்காங்க. அதாவது தோன்றின் புகழோடு தோன்றுக, அக்திலர் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஸோ அந்த ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கும் இதே மாதிரி ஆன்சர் வேணும்னா சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோ நான் இன்னைக்குள்ளே அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க சான்ஸ் இருக்கு. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.